கங்குவா உலகத்துக்குள்ள போலாமா? அண்ணன் என்ன சொன்னான்னு நான் சொல்றேன். இந்த வெள்ளை பனித்தர பல நாளா வெத்து தரையா இருக்கு. அதுல செவப்பா ஒரு ஓவியத்தை தீட்டுங்கன்னு அண்ணன் சொல்லுச்சு அப்படின்னு குத்திட்டேன். அந்த கத்துற சீன் ஒரு 4 to 5 டேக்ஸ் எடுப்பாங்க. கத்திக்கிட்டே இருக்கேன், எனக்கு மண்டெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓஹோ உள்ள வேணாம்பா. காஸ்டியூம் போட்ட அப்புறம் அந்த டாட்டூ மாதிரி இருக்கும், அதுல ஃபுல்லா பெயிண்ட் பிளஸ் இப்போ ஒரு ஷாட் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த கண்டினியூட்டி ஷாட்லாம் இருக்குல்ல, ஸோ கிட்டத்தட்ட எனக்கு 45 மினிட்ஸ் ஆயிரும் கண்டிப்பா. அவங்க வந்து வெட் வைஸ் வச்சு தான் தேய்ப்பாங்க, ஸோ தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ போதும்டா சாமி அப்படிதான் இருக்கும். ஒரு 1000 பின்னு குத்திருப்பாங்க விக்ல மட்டும். அந்த பெயிண்ட் டக்குன்னு வராது வெளியில, ஸோ அது கொஞ்சம் சொரண்டி எடுக்கணும். அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வடிவேல போட்டு சொரண்டுவாங்களே கருப்பு கலர் தாடி. எங்களுக்கு உடம்புலாம் எரியுது. ஐயோ வேற நானே போய் வீட்டுல போய் எடுத்துக்கிறேன், நீங்க பண்ணாதீங்க அப்படிதான் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து நான் எதற்கும் துணிதம் நடிச்சேன் சூர்யா சார் கூட. வந்து அவர் தான் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாரு. நிஜமா சூர்யா செம்மையா நடிச்சாருங்க. எல்லாரும் வந்து டொம்முன்னு எப்படி விழுறாங்க, அங்க இருந்து பறந்து விழுறாங்க, இங்க இருந்து பறந்து விழுறாங்க. எப்படி வலிக்காதாரு அவங்களுக்கு எல்லாம், அப்படிதான் இருந்துச்சு எனக்குலாம். குருவாஞ்சேரியில ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஸ்பை கப்ஸ் குருவாஞ்சேரியில லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கூட பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் பிரஜுனா சாரா நம்ம கூட இருக்கிறாங்க. ஹாய் பிரஜுனா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சூப்பர், பக்கா. கங்குவா மூவி பிகில்ல பார்த்தோம், கார்கில பார்த்தோம், இப்போ கங்குவால பார்க்குறோம். ஸோ ஹாப்பி. பயங்கரமாக வந்து நடிச்சிருந்தீங்க. அந்த எப்படி இருந்தது கங்குவாவோட எக்ஸ்பீரியன்ஸ்? சொல்லணும்னா ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எனக்கு இருந்துச்சு. இப்போ அந்த செட்டு, அங்க காஸ்டியூம்ஸ், ட்ரைபலா இருக்கட்டும், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் அதர் மூவிஸ். இப்போ எக்ஸாம்பிள் பிகில் டைரியில வச்சுக்கோங்களேன். இப்போ பிகில்ல வந்து அந்த ஸ்டேடியம், அந்த ஃபுட்பால் ஸ்டேடியம், அது ஒரு செட்டு. அப்புறம் வந்து டைரியில வந்து அந்த பஸ் செட்டு. ஸோ இதை விட வந்து செம்மையா இருந்துச்சு. அந்த செட்டு எப்படின்னா அங்க உள்ள போகும்போது ஒரு பக்கா கார்டு ஃபீலிங் கொடுக்கும். அப்படி என்னடா நம்ம காடுல வந்திருக்கோமா, எங்கடா வந்திருக்கோம், அப்பதான் ஒரு ஃபீலிங் தரும். ஸோ ஒரு வந்து இந்த மாதிரி நான் பண்ணதில்லை முன்னாடி. ஸோ அது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் நிறைய கத்துக்கிட்டேன் அதுல இருந்து. கிரேட், செம. அந்த நீங்க அந்த கேர்ள்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த நீங்க வார் பண்றது, பசங்கெல்லாம் வருவாங்க, நீங்க எல்லாருமே சேர்ந்து சண்டை போடுறது, சூர்யா நான் சொல்லி கொடுத்துருக்கிறார் இல்லையா, கங்குவா நான் சொல்லி கொடுத்துருக்கிறார், நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லி முதல் கொலையவே வந்து நீங்க தான் வந்து குத்தி ஆரம்பிச்சு வைப்பீங்க. பயங்கரமா இருந்துச்சு அந்த சீன்லாம் வந்து தியேட்டர்ல பாக்குறதுக்கு. ஸோ ஃபைட் சீக்வன்ஸும் வந்து புதுசா இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து என்னடா நம்ம சின்ன பொண்ணா இருக்கும், நமக்கு வந்து ஃபைட் சீக்வன்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிங்களா ஸ்டார்டிங்ல? இல்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அது எப்படி சொல்றது, அந்த சீன் வந்து ட்ரைபல்னு தெரியும், எதுக்குலாம் தெரியாது. ஸோ வந்து எனக்கு முன்னாடி வந்து அப்பா வேற மூவிஸ்ல வந்து நான் வந்து அந்த பிளட் அதெல்லாம் யூஸ் பண்ணது இல்ல. ஸோ இந்த மூவில தான் வந்து நான் அந்த பிளட் யூஸ் பண்ணேன். ஸோ வந்து ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், அந்த கத்துறது, அப்புறம் இந்த பிளட் யூஸ் பண்ண எல்லாமே ஃபுல்லா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸா ஃபுல்லா நியூ தான். ஒரு பிளாங்கா தான் எக்ஸ்பீரியன்ஸே நான் வந்து எதிர்பார்த்தேன். ஓகே, ஒரு மாதிரி ஜாலியா இருந்திருக்கும். சூர்யா சார் கூட, சிவா சார் கூட செட்ல டிராவல் பண்றது, உங்க கூட நிறைய பேர் வந்து இருந்திருந்தாங்க இல்லையா? அந்த கேர்ள்ஸ் டீமே வந்து ஒரு பயங்கரமா வந்து இருந்திருந்தீங்க. ஆமா நல்லா இருந்துச்சு. என்னென்னலாம் பண்ணுவீங்க கேர்ள்ஸ் டீம் அந்த அந்த ட்ரைப் வில்லேஜ்க்குள்ள என்னென்னலாம் பண்ணுவீங்க? நான் வந்து ஆக்சுவலி அந்த ஷூட்டிங் வந்து 5 டேஸ்க்குள்ளதான் போச்சு. எனக்கு ரொம்ப நாள் போகல. ஸோ அவங்க கூட அவ்வளவா எனக்கு அந்த கனெக்ஷன் இல்ல. பட் அவங்க அந்த லீடர்ஸ் மாதிரி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த சில கொஞ்சம் அக்கா இருப்பாங்க, அவங்க கூட நான் நல்லா பேசினேன். அவங்க வந்து லைக் ஐடென்டிஃபைட் மீ. அவங்க வந்து நீ தான் அந்த படத்துல நடிச்சு அப்படின்னு கேட்டு ஐடென்டிஃபைட். அப்புறம் கொஞ்சம் டாக் பண்ணும். அப்புறம் டப்பிங் டைம்ல கூட அவங்கள நான் மீட் பண்ணேன். அண்ட் வி ஹேட் அ ஸ்மால் டாக், அவ்வளவுதான். ஸோ வந்து 5 டேஸ் எல்லாம் என்னால பிற கனெக்ஷன் வச்சுக்க முடியல. ஸ்கூல்ல லீவ் கொடுத்தாங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்குவா படத்துக்கு? ஸ்கூல் விஷயம்லாம் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல. ஏன்னா அவங்க பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க எங்களுக்குலாம். நாங்க மாதிரி படம்னு சொல்லிட்டு அவங்க பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஸ்கூல்ல இருந்து. ஸோ அதான் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை எங்களுக்கு. ஓகே ஓகே. அபவுட் சூர்யா சார், ஒரு நடிப்பின் நாயகன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படிதான், அவர் தான் நடிப்பின் நாயகன் அப்படின்னாலே சூர்யா சார் தான். நீங்களும் வந்து ஒரு பட்டிங் ஆக்ட்ரஸ், ஒரு ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும்னு அங்கே ஆசை உங்களுக்கு பயங்கரமா இருக்கும். அப்படிங்கிறதுனால லேர்ன் பண்ணிக்கலாம் இல்லையா, சூர்யா சார் மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர் கிட்ட லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லுங்க. செட்ல வந்து ஐ வாஸ் நாட் ஏபிள் டு சூர்யா சார் கூட எனக்கு நடிக்க சான்ஸ் கிடைக்கல. ஆனா வந்து அதுக்கு முன்னாடி வந்து நான் எதற்கும் துணிதம் நடிச்சேன் சூர்யா சார் கூட. அப்ப ஹேஸ் குட்டி கம்யூனிகேஷன். அந்த அவர் எப்படின்னா வந்து செட்ல கொஞ்சம் சீரியஸா தான் இருப்பாரு.
எப்படி சொல்றது, இந்த சென்ஸ் வந்து அவரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், அவர் வந்து அந்த ஃபுல் ஃபார்ம்ல இருப்பாரு அந்த செட்ல, அவர் ஃபுல் எனர்ஜி அதுல இருக்கும். சோ வந்து ஜாலி டைப் விட கொஞ்சம் சீரியஸ் டைப்பா இருப்பார். ஆனா வந்து நல்லா பேசுவாரு அவர். நம்ம கிட்ட இருந்தப்ப நம்ம போய் பேசினா கூட நல்லா பேசுவாரு எங்க கிட்ட வந்து. சோ வந்து ஓவரால் எனக்கு வந்து ஒரு பிடிச்ச கேரக்டர் சூர்யா சார் சொன்னா. அபவுட் டைரக்டர் சார். டைரக்டர் சாரோட விஷனே வந்து ஒரு புது விஷன். ஏன்னா சிறுத்தை சிவா சார் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய படங்கள் வேற வேற மாதிரி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு ட்ரைப் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு ட்ரைப் ஸ்டோரி அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல சிவா சார் கிட்ட இருந்து. உங்களுக்கு எப்படி இருந்தது சிவா சார் வந்து உங்களை அப்ரோச் பண்ணும்போது? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து அவர் தான் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாரு. அந்த டைலாக் இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், அவர் தான் ஹெல்ப் பண்ணாரு. எப்படின்னா வந்து என்ன உட்கார வச்சு அந்த பேப்பர் கொடுத்து லைக் ஈச் அண்ட் எவ்ரி சென்டென்ஸ் ஒன் பை ஒன்னா வந்து எப்படி நடிக்கணும்னு அவரே நடிச்சு காட்டினாரு. சோ இப்ப நானா புரிஞ்சுக்கிட்டு நானா நடிச்சா அவ்வளவு இம்பாக்டா நான் நடிச்சிருப்பேனான்னு தெரியல. சோ அவர் ஹெல்ப் பண்ணாரு எனக்கு. ஒரு சீன் சூப்பரா, நிஜமா சொல்றேன், செம்மையா நடிச்சாருங்க. சூப்பரா நடிச்சாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஹா, வாவ், அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு வந்து அவர் நல்லா ஹெல்ப் பண்ணாரு. எப்படி எப்படி பேசணும் வந்து இப்ப நான் மிஸ்டேக்ஸ் பண்ணா பரவாயில்ல, ரீடேக் போல என்ன இருக்கு, அப்படிதான் இருந்தாரு. ஓவரால் வந்து அவர் ஒரு இந்த மாதிரி நான் வேற டேரக்டர்ஸ் பண்ணி பார்க்கல. சோ இவர் வந்து நியூவா பண்ணாரு. சோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர்கிட்ட இருந்து. வாவ், கிரேட். அவரே வந்து நடிச்சு காமிக்கிறாரு. அப்போ அவர் டைரக்டர் கிடையாது, ஆக்டர். ஆக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து டைரக்டர் ஆயிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? சொல்லல. அப்படி எனக்கு டைரக்ஷன் இருந்தா கூட எனக்கு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர்கிட்ட இருந்து. ரொம்ப காம் பர்சன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எனக்கு இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அந்த மேக்கப்பா இருக்கட்டும், அந்த காஸ்டியூமா இருக்கட்டும், அந்த ட்ரைப்க்கு நீ வந்து அடாப்ட் ஆன விதம் இருக்குல்ல, அந்த ப்ரொசீஜர் காலையில எத்தனை மணிக்கு நீங்க ஸ்பாட்டுக்கு போவீங்க? எவ்வளோ டைம் எடுத்துக்கும் மேக்கப் போடுறதுக்கு, காஸ்டியூம் போடுறதுக்கு? இத பத்தி சொல்றீங்களா? நான் வந்து காலையில ஒரு 6:30 அங்க இருக்கிற மாதிரி பார்க்கணும். 6:30 ஆர் 7 அந்த மாதிரி அங்க இருப்பேன். ஸோ அங்கிருந்து போன உடனே வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள மேக்கப் ஆரம்பிச்சிருவாங்க. மேக்கப் ஒரு ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் வந்து எனக்கு அப்ப ஷார்ட்டா இருந்துச்சால விக் போட்டாங்க. ஹேர் ஸ்டைல் அது ஒரு 20 மினிட்ஸ் போகும் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் மேக்கப் ஒரு 10 மினிட்ஸ். அது தாண்டி நம்ம காஸ்டியூம் போடணும். காஸ்டியூம் போட்ட அப்புறம் அந்த டேட்டூ மாதிரி இருக்கும், அதுல ஃபுல்லா பெயிண்ட். சோ அது வந்து கரெக்டா அப்ளை பண்ணும். பிளஸ் இப்போ ஒரு ஷாட் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த கண்டினியூட்டி ஷாட்ல இருக்குல்ல, சோ அதை பார்த்து கரெக்டா இருக்கான்னு அது வேற செக் பண்ணும். சோ கிட்டத்தட்ட எனக்கு 45 மினிட்ஸ் ஆயிரும் கண்டிப்பா. 45+ மினிட்ஸ் ஆயிரும் எனக்கு கண்டிப்பா முடிக்கிறதுக்கே. 45 மினிட்ஸ் ம். டெய்லியுமே. இப்போ அந்த ஆமா மேக்கப் ரிமூவ் பண்றதுக்கு, காஸ்டியூம் ரிமூவ் பண்றதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும்ல? ஆமா ஆமா. அது வந்து எப்படின்னா வந்து அவங்க வந்து வெட் வைப்ஸ் வச்சு தான் தேய்ப்பாங்க. சோ தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. தேய்க்க தேய்க்க ஐயோ! வந்துகிட்டே இருக்கும் மேக்கப். ஐயோ போதும்டா சாமி, அப்படிதான் இருக்கும். அந்த விக்ல இருந்து ஒரு 1000 பின்னு குத்திருப்பாங்க விக்ல மட்டும். ஒரு அம்மாடி! பின்னா பார்த்து பார்த்து எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பெயிண்ட் டக்குன்னு வராது வெளியில. சோ அது கொஞ்சம் சுரண்டி சுரண்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மேக்கப் தனியா வடிவேலு எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வடிவேல போட்டு சுரண்டுவாங்களே, கருப்பு கலர் ஆமா தாடி ஆமா. நூத்து. எங்களுக்கு உடம்புலாம் எரியுது. எல்லாரும் 5 பேர் சேர்ந்தா வந்து எல்லாரும் மேக்கப் எடுப்பாங்க. எனக்கு உடம்புலாம் எரியுது. ஐயோ வேற, நானே போய் வீட்டுல போய் எடுத்துக்கிறேன், நீங்க பண்ணாதீங்க, அப்படிதான் இருக்கும். ஓகே, ஓகே. சோ அதுவே பெரிய டாஸ்க்கா இருக்கும்ல. போடுறத விட ரிமூவ் ஆ, பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமா ஆமா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். டோட்டலா உங்களுக்கு எவ்வளோ டேஸ் போச்சு ஷூட்டிங் டேஸ்? ஓ, 5 டேஸ். 5 டேஸ். ஸோ 5 டேஸ் வந்து நீங்க வந்து இத ஃபேஸ் பண்ணி தான் இருந்துட்டு இருக்கீங்கல்ல? பட் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான்ல, ஜாலியா இருக்கும். ஒரு டிஃபரெண்ட் நல்லா ஜாலியா எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கும். இருக்கும். இது உங்களுக்கு செட்டுக்குள்ள இருந்ததா? இல்ல லைவ் லொகேஷன்ல இருந்ததா உங்களோட போர்ஷன்ஸ் எல்லாமே? எல்லாமே செட்டுக்குள்ள ஆக்சுவலி எல்லாமே ஃபுல்லா செட். அங்க வந்து மரம், அங்க இருக்க ஸ்னோ எல்லாமே ஃபுல்லா செட்டு. பிரம்மாண்டமா இருக்கும். அங்க உள்ள போதே அப்படியே காடுக்குள்ள போவோம். அப்படிதான் இருக்கு. ஒரு சூப்பர் ஃபீலிங் அது. அடடடா! ஓ, ஷூட்டிங் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நீங்க மட்டும் போவீங்களா? இல்ல உங்க பேரண்ட்ஸும் வருவாங்களா? எங்க ஃபாதரே கூட வந்தாங்க. ஓகே. அவர் ஜாலியா இருப்பார்ல அவரு? எங்கடா அவரு வந்திருக்கோம் நார்மலா அப்படிங்கிற இருப்பாரு. மாரி இருக்கும். வேற என்னென்ன பியூட்டிஃபுல் மெமோரீஸ்லாம் நீங்க எடுத்தீங்க கங்குவா செட்ட பொறுத்தவரைக்கும்? கங்குவா செட் வந்து அங்க வந்து அந்த ரோப் பிடிச்சு எல்லாரும் மெதுவா போய் நடந்து நடந்து போறது. எனக்கு அது மாதிரி அதுக்கு அந்த செட்ல வந்து எனக்கு லென்ஸ் பெருசா வைக்க மாட்டாங்க. சோ அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் லென்ஸ் வச்சது. சோ அது மாதிரி நான் ஓகே. வந்து ஃபீல் பண்ணதில்ல. அப்புறம் வந்து அந்த கொலை பண்றதும் அது எல்லாரும் பயந்து அந்த ஸ்டண்ட் எல்லாம் ம். நான் வந்து பெருசா நான் நேர்ல பார்த்தது இல்ல. அந்த ஃபைட்டிங் ஸ்டன்ட்ஸ் அதெல்லாம் அன்னைக்கு பார்க்கும்போது ம்ஹ்ம். எல்லாரும் வந்து டொம்மு டொம்முன்னு எப்படி விழுறாங்க. அங்க இருந்து பறந்து விழுறாங்க, இங்க இருந்து பறந்து விழுறாங்க. எப்படி அ. வலிக்காதா உங்களுக்கெல்லாம், அப்படிதான் இருந்துச்சு எனக்கெல்லாம். பயமா இருந்ததா? பயமா இருந்ததா? நமக்கு ஏதாவது அடிபட்டுருமோ என்னமோன்னு பயமா இருந்ததா? இல்ல இல்ல இல்ல, எனக்கு அப்படி ஒரு சீன்ஸ்ல ஒண்ணும் இல்ல. அவங்க ஃபுல்லா அங்க ஸ்டண்ட் பண்றவங்க தவிர எங்களுக்கு ஃபுல்லா சேஃப்டி தான் பார்த்தாங்க. அந்த சேஃப்டி எல்லாமே கரெக்டா தான் பார்த்தாங்க.
பயப்படுறதுலாம் ஒண்ணும் இல்ல. நான் அப்புறம் இன்னொன்னுமே வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம்ல அந்த டப்பிங்க்கு நீங்க ஆக்ரோஷமா பேசுறது, பேக்ரவுண்ட்ல வந்து சிவா சார் சொல்லிக் குடுக்குறது இதெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. இப்ப அது சிவா சார் வந்து நான் சொன்ன மாதிரி ஆக்டிங்ல வந்து சொல்லிக் குடுத்த மாதிரி தான் எனக்கு டப்பிங்லயும் சொல்லிக் குடுத்தாரு. அவருக்கு வந்து நான் நல்லா பண்ணேன்னு நெனைக்கிறேன். அவருக்கு என்னென்ன வந்து வேணுமோ அதெல்லாம் பண்ணேன்னு நெனைக்கிறேன். இது மாதிரி நான் கத்துனது இல்லையோ, இந்த மாதிரி நான் வந்து ஆக்ரோஷமா பேசினது இல்ல. சோ இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நான் நல்லா கத்துக்கிட்டேன் இதுல. சார் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டயலாக் எப்படி எப்படி சொல்லணும், எத்தனை ரீடேக் எடுத்தா கூட பரவாயில்ல பொறுமையா பேசுன்னு காமா இருப்பாரு. எங்களுக்கு நல்லா பேஷண்டா இருப்பாரு. சோ வந்து அந்த அவராலதான் எனக்கு அந்த சீனை ஈஸியா முடிச்சேன். வாவ்! கிரேட். இப்போ எங்களுக்காக பாசிபிளா? இப்போ இந்த லைவ் இன்டர்வியூல அந்த சீனா மாறி பேசுறதுக்கு பாசிபிளா? ஓகே. மாறிறலாமா? கங்குவா உலகத்துக்குள்ள போலாமா? ஓகே. அண்ணன் என்ன சொன்னான்னு நான் சொல்றேன். இந்த வெள்ளை பனித்தர பல நாளா வெத்து தரையா இருக்கு. அதுல செவப்பா ஒரு ஓவியத்தை தீட்டுங்கன்னு அண்ணன் சொல்லுச்சு. அப்படியே குத்திருப்பேன். அப்படியே குத்திருவீங்க. அவர் அப்படியே ஆமா. செத்துருவாரு இல்லையா? அந்த கத்துற சீன்லாம் வந்து எப்படின்னா வந்து அந்த கத்துற சீன் ஒரு 4 to 5 டேக்ஸ் எடுப்பாங்க. கத்திக்கிட்டே இருக்கேன்னா எனக்கு மண்டெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓஹோ உள்ள வேணாம்பா அப்படிதான் இருந்துச்சு கத்துற கத்துல. அந்த ஸ்பாட்டுக்குள்ள போகணும்னா நமக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆயிரும். இப்போ நார்மல் மத்த மூவிஸ் இப்போ பிகிலா இருக்கட்டும், டைரியா இருக்கட்டும், கார்கியா இருக்கட்டும், அது நம்ம ரியல் லைஃப் ரியலா இருக்கிற நம்ம வாழ்ற ஒரு வாழ்க்கை தான். பட் கங்குவாங்கிறது வேற ஒரு வேர்ல்டு இல்ல அது. அது ஒரு ட்ரைப்ஸ் வேர்ல்டு இல்ல. அங்க போயிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடிக்கணும் அப்படிங்கும்போது ஒரு ஃபியர் வந்து ஸ்டார்டிங்ல இருக்கும்ல. அது இருந்ததா? இல்ல லைக் ஃபர்ஸ்ட் செட்டுக்குள்ள செட்டு பார்த்து பண்ண ஃபியர் வந்துச்சு. ஆஹா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கே, நாம அப்ப வந்து நடிக்கிறதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து எனக்கு சிவா சார் வந்து வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது, கம்ஃபர்ட்டா இருக்க வச்சது அதெல்லாம் பார்க்கும் எனக்கு ஃபியரே அப்ப ஃபுல்லா போயிருச்சு. நம்ம பண்ணிடலாம் அவ்வளவுதான், அப்படிதான் இருந்துச்சு. வாவ்! சூப்பர். ஸோ எவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஏன்னா தொடர்ந்து ஒரு பிகிலா இருக்கட்டும், டைரியா இருக்கட்டும், கார்கியா இருக்கட்டும், இப்போ கங்குவா இருக்கட்டும், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட். அதுல வந்து நீங்களும் இருக்கீங்க. ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும்ல? ஒரு ஒரு ப்ரௌட் மூமெண்ட்னு சொல்லேன். பேரண்ட்ஸ்க்கும் சரி எனக்கும் சரி ப்ரௌட் மூமெண்ட். நான் இந்த மாதிரிலாம் வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஸோ ஒரு எல்லா மூவிஸ்க்கு வந்து ஒரு ப்ரௌட் மூமெண்ட். நான் நல்லா பண்ணேன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கேன். ஓகே. ஸ்கூல்லலாம் போய் கெத்தா சொல்லலாம்ல. இங்க பாத்தியா நான் விஜய் சார் கூட நடிச்சிருக்கேன், சூர்யா சார் கூட நடிச்சிருக்கேன், சாய் பல்லவி கூட நடிச்சிருக்கேன்னு சொல்லலாம் இல்லையா? ஐயோ சீன் போடுறதெல்லாம் பண்ண மாட்டேனா, அந்த அளவுலாம் இல்ல. போடலாம் தப்பில்லைங்கிற. அது நான் சீன் போட்டா கூட பரவாயில்ல. திருப்பி அவங்க சொல்ற கமெண்ட்ஸ் தான் ஏத்துக்க முடியாது. வேணாம் அதுங்க சீன் போடாம சும்மா அமைதியா இருந்துக்கலாம். ஆமா. இப்போ நீங்க ஸ்கூலுக்குலாம் ஹோம் ஒர்க்லாம் பண்ணாம போனா மிஸ் எல்லாம் வந்து உங்கள விட்டுருவாங்கல்ல? ஏய் நீ ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்களா இல்லையா? அந்த பிரிவிலேஜ் அவ்வளவா இல்ல. நான் வந்து அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரீட் பண்ண மாதிரி ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு வேல்யூபிள் ரீசன் இருந்துச்சுன்னா விட்டுருவாங்க. இல்லன்னா விட மாட்டாங்க. அப்படியே புடிச்சிருவாங்க விட என்ன. மாட்டேன். எப்படி நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தானா? இல்ல ஹோம் ஒர்க் எழுதாம போயிட்டு லாஸ்ட் பெஞ்ச் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டா? பாஸ் ஆயிருவேன். அத மிஞ்சி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் பாஸ் ஆயிட்டு ஓடிடுறது அந்த மாதிரி கேட்டகரி தான் ஆமா இல்லையா? ஆமா. எப்போ வந்தது பிரஜுனா உங்களுக்கு இந்த ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட்? நம்ம வந்து ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எப்போ வந்தது? ஆசையோட வந்து லைக் சடனா தான் வந்துச்சு அந்த ஆக்டிங் விஷயம். நான் ஃபர்ஸ்ட் வந்து கிங்ஸ் ஆஃப் டான்ஸ்ல இருந்தேன். அதுல இருந்து தான் எனக்கு வந்து ஸ்லோவா வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. நான் வந்து எனக்கு அந்த ஆக்டிங்லாம் ஒண்ணு யோசனை இல்லை. எனக்கு ஆக்டிங் வருமானே தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பண்ண போது வந்து சரி எல்லாரும் வருதுன்னா சொன்னாங்க. அப்படியே போ வந்து பரவாயில்ல ஆக்டிங் வருதுன்னு தான் ஸ்லோவா இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படியே ஆக்டிங்ல. ஓகே. ஸோ அதுல இருந்து டிராவல் பண்ணி போனதா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆமா ப்ராஜெக்ட் பிகில் இல்லையா? கரெக்டா? ஆமா. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே விஜய் சார். எப்படி பாத்தீங்க அங்க அந்த செட் எப்படி பாத்தீங்க? ஐ விஜய் சார் தளபதி அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்களா? நான் வந்து ஆக்சுவலி விஜய் சார் ஃபேன். ஒரு ம். புலிய படம் ரிலீஸ் ஆனதுலயே நான் ஃபேன். சோ ம். வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போது வந்து அவர் எப்படின்னா ஒரு டென்ட் மாதிரி அங்க அந்த சாங் அப்பதான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். சோ அந்த டென்ட்டுக்குள்ள உட்காந்து அவர் உட்காந்துட்டு இருந்தாரு. எல்லாரும் வந்து பாரு விஜய் சார் நான் அப்படியே பார்த்தேன். ஓ விஜய் சாரா அப்படின்னு ஒரு ஒரு ஓ ஒரு ஒரு இவர்தானா? எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஒரு ஓகே, எக்ஸைட்மெண்ட் ஓகே. இருந்துச்சு. ஒரு இவ்வளவு பெரிய ஆக்டர் நேர்ல பார்க்கும் போது எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி எனக்கு ஒரு நல்ல எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. அவர் கூட சேர்ந்து டான்ஸ் வேற ஆடினேன். சோ ஒரு பெரிய பிளெஸிங்னே சொல்லலாம். அது எல்லாமே வந்து டைரி மாதிரி வீட்ல போட்டு ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் பண்ணி வச்சுக்கலாம் இல்லையா? ஃபியூச்சர்ல நீங்க பெரிய பையன் ஆஹ் ஆனதுக்கப்புறம், பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் எல்லாத்துட்டயும் காமிச்சுக்கலாம். இங்க பாத்தியா நான் தான் இது, நான் தான் இது, நான் தான் இது அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கலாம்ல. காமிச்சுக்கலாம். இன்னும் உங்களோட இந்த மூவி லிஸ்ட்ல வேற யார் யாரெல்லாம் வரணும்னு ஆசைப்படுறீங்க? லைக் நீங்க யார் யார் கூட எல்லாம் சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
மெயினா 2 people. ஃபர்ஸ்ட் வந்து அஜித் சார். அப்புறம் வந்து தனுஷ் சார். இந்த ரெண்டு super. பேர் கூட நடிக்க ரொம்ப ஆசை. எனக்கு 2 பேர் பிடிச்ச கேரக்டர். இப்ப விஜய் சார் ஃபேன், ஆனா அதுக்குன்னு அஜித் ஹேட்லாம் இல்ல, எனக்கு அஜித்தும் பிடிக்கும், ம். அப்புறம் தனுஷ் சாரும் பிடிக்கும். சோ 2 பேர் கூட எனக்கு நடிக்கணும்னு ஆசை. சூப்பர். சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லார் கூடயுமே நீங்க வந்து சேர்ந்து நடிப்பீங்க. ஒரு பிரதரா வந்து நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ்ண்ணா. சூப்பர். ஏதாவது ஹோம் ஒர்க் எடுப்பீங்களா? லைக் இன்னைக்கு வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் நைட் வந்து அந்த டயலாக்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றது அதெல்லாம் பண்ணுவீங்களா? அது வந்து டைலாக் பொறுத்து. இப்ப லென்த்தி டைலாக்னா வந்து எங்க அப்பா கூட ஹெல்ப் பண்ணி நான் அது ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். லென்த்தி டைலாக்னா இல்லைன்னா வந்து சம்டைம்ஸ் டைலாக் அங்க செட்ல போனதுக்கு அப்புறம் கொடுப்பாங்க. ஸோ அங்க ப்ரிப்பேர் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த டைலாக் பொறுத்தி தான் நான் ப்ரிப்பேர் பண்றது. எனக்கு சாய் பல்லவி மேம பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஏன்னா கார்கில கூட பண்ணியிருக்கிறீங்க. அந்த மஞ்சள் கலர் டிஷர்ட்லாம் டயலாக்லாம் இப்போ வரைக்குமே ஃபேமஸ் இல்லையா? மஞ்சள் கலர் டிஷர்ட் ஏன் நீ போட்ட அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அவங்க என்னென்ன பண்ணுவாங்க? லைக் அவங்களும் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட். அவங்கள பார்க்கும்போது என்ன தோணுச்சு உங்களுக்கு? அவங்க வந்து ஒரு மாதிரி வந்து எனக்கு தெரியல, பார்க்க போது வந்து ஒரு ரொம்ப சாய் பண்ணி மேம் ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப ஜென்டில். ஓகே. எப்படி வந்தாலும் வந்து கேரினா பேசுவாங்க. அப்படி அது ஒரு டைம்ல என்னன்னா மைக் போடணும். அது அந்த காரிய படம் வந்து ஃபுல்லா லைவ் ஆடியோ. சோ நாங்க கரெக்டா பேசணும். அந்த அந்த ஒரு குட்டி சத்தம் இருந்தா கூட மிஸ்டேக் ஆயிரும். சோ அப்ப மைக் போடணும். சோ வந்து லைக் அதர் அங்க வந்து வேலை பார்க்கறவங்க மைக் போட விடாம அவங்க மேமே வந்து எனக்கு மைக் போட்டு விட்டாங்க. சோ வந்து ஒரு ஜென்டில் ஹார்ட்னு சொல்லுவேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து யூடியூப்ல பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து சாய் பல்லவி மேம் மாதிரி டான்ஸ் ஆடி இருப்பேன். யூடியூப்ல பார்த்துருந்தீங்கன்னா. சோ அது நான் மேம்ட்ட ஆக்சுவலி காட்டுனேன். ஆக்சுவலி அவர் லைக் ஓ சூப்பரா பண்ணிருந்தே, காட் பிளெஸ் யூன்னு சொன்னாங்க. அவங்களும் ஒரு டான்சர் லைக் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஆமா கண்டிப்பா. ஆமா. சூப்பர். கிரேட். இந்த மாதிரி நிறைய படங்கள், நிறைய டிராவல் உங்க லைஃப்ல வரணும். நிறைய சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் உங்க லைஃப்ல வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதரா விஷ் பண்ணிக்கிறேன். ஸ்டடீஸும் ரொம்ப முக்கியம். ஸ்கூலுக்கு காலேஜுக்குலாம் கரெக்டா போயிடணும். வீட்ல அம்மா படிச்சிருவேன். படிச்சிருவீங்க. சூப்பர். வீட்ல அம்மா அப்பா என்ன சொல்றாங்க? சினிமா ஓகே அவங்க அப்படின்னு ஃபுல் சொல்றாங்களா இல்ல? அவங்க ஃபுல் சப்போர்ட். அவங்க சப்போர்ட் பண்றதால இவ்வளவு தூரம் நான் வந்தேன். அவங்க சப்போர்ட் பண்ணலாம் வந்திருப்பேனான்னு தெரியல. சோ அவங்க ஃபுல் சப்போர்ட். வீட்ல ஃபுல் சப்போர்ட். இந்த சொந்தக்காரங்களாம் வந்து அம்மா கிட்ட வந்து ஊசி குத்துவாங்க தெரியுமா? எதுக்குமா படிக்கிற பொண்ண வந்து ஷூட்டிங்க்குலாம் அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல? சொல்றாங்களா? அந்த கமெண்ட்ஸ் பத்தி எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா என்கிட்ட ஒன்றும் சொன்னதில்லை அந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்சு எங்க ரிலேட்டிவ்ஸை கூட நான் சப்போர்ட் பண்றாங்க. அந்த பிகில் பண்ண நடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு நடிச்சது, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கங்குவா பார்த்துட்டாங்களா? என்ன சொன்னாங்க? அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வந்தது? அவர் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டது ஏன் போய் குத்தி கொலை பண்ண, எதுக்கு, பாவம் அந்த மனுஷன் அப்படின்னு கேக்குறாங்க. நான் என்ன சொல்ல, ஒன்னும் சொல்ல முடியாது. அவங்க டைரக்டர் அப்படிதான் பிடிச்சிருந்துச்சு. எழுதிருக்காரு. ஒண்ணும் அவங்க பிடிச்சிருந்துச்சு, அவங்க நடிச்சது நல்லா இருக்கு, நடிச்சது சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர். கிரேட். ஸோ நிறைய சக்ஸஸ் உங்க லைஃப்ல வரட்டும். ஸோ ஜாலியா இதே மாதிரி சிரிச்ச முகத்தோட நிறைய படங்கள் நீங்க நடிங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. தேங்க்யூ. பாய். தேங்க்யூ. பை. குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் ஆஃபீஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.